பார்க்க போகிறோம். இந்த ஃபோனோட அன்பாக்சிங். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹலோ, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெட்மி நோட் 9ஓட அன்பாக்சிங் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து எந்த ரிவ்யூவும் கிடையாது, சும்மா இது வந்து அன்பாக்சிங் மட்டும்தான். ஸோ அதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4GB RAM, 64GB இன்பில்ட் மெமரி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 48 மெகாபிக்சல் AI குவாட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக பேக் பண்ணி வந்திருக்கு. ஸோ எந்த ஒரு டேம்பரிங் இல்லாமல். ஸோ பாக்ஸோட வெளியே வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 13 மெகாபிக்சல் இன் டிஸ்பிளே செல்ஃபி கேமரா இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 48 மெகாபிக்சல் AI குவாட் கேமரா. ஸோ ஹை பெர்ஃபார்மன்ஸ் Helio G85 MediaTek Helio G85 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. 6.53 இன்ச் வந்து டிஸ்பிளே. ஸோ டாட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஹெச்டி ப்ளஸில் இல்லை கார்னிங் கொரில்லா கிளாஸ் வந்து 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 5020 mAh பேட்ரி. ஸோ இதில் வந்து 22.5 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட் இன் இண்டியா. வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா 4 வேரியண்ட் இருக்குது. ஸோ இப்போ வாங்கியிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஸ்கார்லெட் ரெட்டு. ஸோ 4GB RAM, 64GB இன்பில்ட் மெமரி. ஸோ அதை வந்து பிரித்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோனுக்கான ஒரு PU கவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட்மி யூசர் கைடு ஒன்று இருக்குது. ஸோ சிம் எஜெக்டிங் டூல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு PU பேக் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஓரம் வச்சிடலாம். ஸோ மொபைல் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபாஸ்ட் சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து கேபிள் USB Type-C கேபிள். ஸோ இப்போ ஃபோனை வந்து பார்த்தலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கார்லெட் ரெட் கலர். ஸோ கலர் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நல்லா கைக்கு பிடிக்கிறோம், ஹேண்டியாக இருக்குது. ஸோ பூட் ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ இது வந்து 6.53 இன்ச் டிஸ்பிளே. ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா MediaTek Helio G85. ஃப்ரண்ட் கேமரா வந்து 13 மெகாபிக்சல் கேமரா. ஸோ ரியர் கேமரா வந்து பார்த்திங்க அப்படின்னா 48 மெகாபிக்சல் கேமரா வந்து மெயின் கேமரா. அப்புறம் 8 மெகாபிக்சல், அப்புறம் 2 மெகாபிக்சல் ப்ளஸ் 2 மெகாபிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து Android 10 வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ 4 வேரியண்ட் இருக்குது. அக்வா க்ரீன் வந்து, ஆர்டிக் ஒயிட் ஒன்று, பெபிள் கிரே, ஸ்கார்லெட் ரெட். ஸோ இப்போ வாங்கினது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கார்லெட் ரெட் நம்ம வந்து வாங்கியிருக்கிறோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்குறாங்க.
டைப் சி போர்ட் இருக்குது, மைக்ரோஃபோன் இருக்குது, அப்புறம் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பவர் பட்டன், வால்யூம் அப் அண்ட் டவுன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. இதில் வந்து டியூவல் சிம் ஒன்று பார்த்திங்கன்னா நேனோ சிம் யூஸ் பண்ணலாம் வித் 4G சப்போர்ட்டோட. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 4G சப்போர்ட் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து புட் ஆகிடுச்சு. பட் அதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய அந்த அடிஷ்னல் இதெல்லாம் இருக்குது, சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் ஆஸ் யூஷுவல். இந்த ரெட்மியெல்லாம் அதை எடுத்துகிட்டு கூட அவங்க கொடுத்துருக்கலாம். இந்த MOG, MI Play, ஸோ ரம்மி, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேவையில்லாத ஆப் தான். ஸோ மறுபடியும் அதை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் மறுபடியும் அவங்க எதாவது அப்டேட் கொடுத்துட்டு அதை ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வேணும்னா நம்ம வச்சுக்கலாம். ஸோ தேவையில்லை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்குறாங்க. பட் லுக் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆஸ் யூஷுவல் எல்லா ரெட்மி ஃபோனில் இருக்கிற மாதிரியே ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கின் இதெல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்க்க நல்லாயிருக்கு. ஸோ இதில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவ்வளோதான் இதோட அன்பாக்சிங். ஸோ பார்க்கலாம், இதில் யூஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு 5 days அல்லது 10 days கழித்து இதோட ரிவ்யூ எப்படி இருக்குது, அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் மறுபடியும் போடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கேமரா எப்படி வியூ பண்ணுது அப்படின்ட்டு அதோட ஃபியூ ஷார்ட்ஸ் வந்து இதில் எடுத்து போடுறோம், பாருங்கள். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.